அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 26/4/2025 காலை 8 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்க மாதிரி தான் இந்த ஒரு நாட்கள் வரைக்குமே இப்போ நடக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம சேனலில் இணைந்திருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது தெரியும். அதாவது 25-26 தேதிகளில் கடலோரங்களில் காலை வேளையில் அதிகாலை வேளையில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவும் மற்றும் தென் மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு அவ்வப்போது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது நம்ம பார்க்கக்கூடியதாக இந்த நிலையை நம்ம ஏற்கனவே அறிவித்த நிலை தான் இப்படி தான் நடந்து கொண்டு வருகிறது. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா வெப்பமும் அவ்வப்போது அதிகரித்து காணப்படும் என்று நம்ம அறிவித்திருக்கிறோம். ஸோ 2 to 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கே பார்த்திங்கன்னா வெப்பமானது அதிகரித்து காணப்பட்டு நேற்றைக்கு கரூர் பரமத்தியில் பார்த்திங்கன்னா 40.5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரித்த சூழ்நிலையில் இப்படி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லையும், அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு பகுதிகளில் இப்படி அது போன்ற ஒரு 7-8 இடங்கள் அப்படின்ற மாதிரி, மற்றும் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தின் சாத்தான்குளம் பகுதிகளிலேயே அதிகபட்ச மழைப்பொழிவாக 32 மில்லிமீட்டரோ சம்திங் எவ்வளோ அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது. என்னால் நேற்று அனலைஸ் பண்ண முடியாத ஒரு காரணத்தால் நம்ம அது அறிக்கை கொடுக்க முடியல. ஆனால் நம்ம சொன்னபடியே தான் தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்படம் ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருந்து கூட தான் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறோம். இந்த மழைப்பொழிவு தற்பொழுது இன்றைக்கு வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காலை வேளையிலே இந்த கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமானதாக ஆங்காங்கே பதிவாகக்கூடும். அடுத்தபடியாக நாளைக்கும் பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு சூழ்நிலை தான். நாளையும் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த சென்னை முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகளுக்கும் அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று வெப்பமுயர்வுக்கு பின்பு உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி அமையும். மழைப்பொழிவானது வட உள் மாவட்டங்களில் ஒரு பெரிதளவுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தற்பொழுது தெரியவில்லை. இந்த மழை அந்த வட மாவட்டங்களுக்கு, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏப்ரல் முதல் வார பகுதிகளில் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலை மழைப்பொழிவு அப்படின்ற அமையப்பெறும் பகுதிகள் தென் மாவட்டங்கள், மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள், கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகள், அடுத்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்களுக்கு, அடுத்து ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த புதுக்கோட்டை மாவட்டங்கள் சில பகுதிகள், கடலோர பகுதிகளை ஒட்டிய பகுதிகள், ராமநாதபுரத்தின் மண்டபம், அந்த ஒரு பகுதிகள், அந்த ஒரு ஜோன்ஸ் மட்டும்தான் மழைப்பொழிவு. டெல்டாவின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு வரும் நாட்களில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் படிப்படியாக இந்த மாத இறுதியிலிருந்து நமக்கு வெப்பச்சலன இடிமழை ஒரு பரப்பளவில் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இந்த கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இருந்து அப்படியே கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகள் அந்த அப்படின்னு இருக்க ஜோன்ஸ், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏப்ரல் அதாவது மே மாதத்தின் முதல் வார பகுதிகளில் ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். காற்றின் திசைப்போக்கு வேறுபாடு காரணமாக அவ்வப்பொழுது இடம் அமைப்பும் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவிற்கான இட அமைப்பு வேறுபடும் அவ்வப்பொழுது. இது வெப்பச்சலன இடிமழை என்பதால் அது ஒரு சில மணி நேரங்களில் பொழிந்தாலும் காற்றுடன் கூடிய கனமழையாகவும் இருக்கும் ஒரு இடங்களில். ஏன்னா மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து வரும்பொழுது காற்று பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது ஓடி வரும் வேகமாக அப்படின்ற மாதிரி குவிய செய்யும் பொழுது ஒரு காற்று பார்த்திங்கன்னா அச்சமூட்டும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு வகையிலும் கார்பன் குவிப்பு எந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதோ அங்கே இடிமழை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதிகமான ஒரு சூழ்நிலையாக காணப்படும். தற்பொழுது இருக்க வானிலை அமைப்பின்படி நம்ம தென் மாவட்டங்களில் மழை தொடரும் என்று அறிவித்திருக்கிறோம். கடலோர பகுதிகளில் காலை வேளையில் அப்படின்ற மாதிரி, அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது அப்படின்ற மாதிரி. தற்பொழுதே ஒரு சில இடங்களில் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படும் ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பெரிதளவுக்கு மழைப்பொழிவு பாதிக்கும் அளவிற்கு தற்பொழுது மழைப்பொழிவிற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது. மழை ஆங்காங்கே ஒதுக்கி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வானிலை எப்பொழுது மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.